1/2 மணி நேரம் எங்கேயாவது உட்காந்து வெயிட் பண்ணா எப்படா தின்ன காலி ஆகும் படுத்துக்கலான்னு ஏன் நம்ம கிளினிக்லயே அப்படி நிறைய தடவை நடக்குது. காரணம் நம்மளுடைய போஸ்டரல் மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறது தாங்க அந்த டயர்ட்னஸ் வரும். அதுக்கு இந்த சின்ன ஒரு 1 மினிட் எக்ஸசைஸ் பூஸ்டரா இருக்கும். ரிலாக்ஸ்டா உட்காந்த இடத்துல விரல்களை இது மாதிரி நீட்டி நீட்டி மடக்கி விடுங்க, நல்லா டைட் பண்ணி விடுங்க. நம்பர் 2 பாதத்தை இது மாதிரி மேல தூக்கி தூக்கி விடுங்க. நம்பர் 3 இந்த மாதிரி தூக்கி விடுங்க. நம்பர் 4 இதுதாங்க முக்கியம், நல்லா ஷேக் பண்ணுங்க, டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும், சர்க்குலேஷன் இமீடியட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்லெஜிஷா இருக்கிற நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயிடுங்க. நம்பர் 5 ரிலாக்ஸ்டா நல்ல ஆல்டர்னேட்டிவான மூவ்மெண்ட் கொடுங்க, பிரெயின் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்பர் 6 டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல கிளாப் பண்ற பேட்டர்னை வச்சுக்கோங்க. இது எல்லாமே டாக்டல் சென்சேஷன்லாம் இம்ப்ரூவ் ஆகும், ஆக்டிவிட்டிங்க பிரெயின் ஃபெசிலிட்டேட். உட்காந்த இடத்துல இருந்து கீழே குனிஞ்சு தரை தொட்டுட்டு கையை இது மாதிரி உட்காந்த இடத்துல பின்னாடி கொண்டு போங்க. அப்படியே கையை ரெண்டும் மேலே தூக்கிட்டு ஒரு 20 தடவை கையை மேலே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பாருங்க. உட்காந்த இடத்துலயே சும்மா ரொட்டேட் பண்ணி பாருங்க. நம்ம ரொம்ப நேரம் ஸ்லவுச்டு பொசிஷன்ல வேற எதுவுமே வேலையில நம்ம கான்சியஸா அலர்ட் ஆகுறதுனால ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்ட் எடுக்கிறத பிரெயினே பாடியை அடாப்ட் பண்ணிடுங்க. அது இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்க, அப்பப்போ எந்திரிச்சு உட்காருங்க, ஒரு ஃபியூ மினிட்ஸ் நடங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம பிரெயினோட ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ்டா இருக்குங்க, ஆக்டிவா ஹெல்தியா இருக்க முடியும். ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.